ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது அப்ஸ்டிகல்ஸ் இன் செயினிங். அப்ஸ்டிகல்ஸ் அப்படிங்கும்போது நம்ம செயின் போடும்போது ஏற்படக்கூடிய தடைகள். இந்த தடைகள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம அளந்துக்கிட்டே போகிறோம், இடையில ஒரு ஆறு வருது அல்லது குளம் வருது அல்லது ஒரு மலை வருது, மலைப்பாங்கான இடம் வருது, பள்ளத்தாக்கு வருதுன்னா அதை வந்து எப்படி வந்து நம்ம செயின் சர்வேயை திரும்ப கண்டினியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடியது தான் இந்த தடைகள் அப்படிங்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான அப்ஸ்டிகல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஷன் அப்ஸ்ட்ராக்டட். அதாவது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்க, உங்களுக்கு அடுத்து கண்டினியூ பண்ணக்கூடிய பாயிண்ட் தெரியல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மலை வரலாம் அல்லது பள்ளத்தாக்கு வரலாம். இந்த மாதிரி வரும்போது விஷன் வந்து உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். உங்கள்கிட்ட ஆரம்ப புள்ளி ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு இடத்துல நின்றுருப்பீங்க, அடுத்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணி போகிறதுக்கான அடுத்த பாயிண்ட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடியது விஷன் அப்ஸ்ட்ராக்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ரேஞ்சிங், அதாவது நம்ம விஷன் அப்ஸ்ட்ராக்டட்னு என்ன, நம்மளால் பார்க்க முடியாது, ரேஞ்சிங் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம விஷன் பண்ணுறது ரேஞ்சிங் அப்படிங்கிறது விஷன் மூலமாக தான் வரும். ஸோ இந்த ரேஞ்சிங் பண்ணும்போது வரக்கூடிய தடைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இடையில ஒரு மலை வருது அல்லது பள்ளத்தாக்கு வருது அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரேஞ்சிங் பண்ணுறதுக்கு வந்து ரெசிப்ரோக்கல் ரேஞ்சிங், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்டைரக்ட் ரேஞ்சிங் மூலமாக இன்டைரக்ட் ரேஞ்சிங் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான நீளத்தை வந்து ஸ்டெப்பிங் மெத்தட் மூலமாக அளந்து வந்து எடுத்துக்கிடலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸு. செகண்ட் கேஸ் வந்து இல்லை அப்படி பண்ண முடியாது, ஒரு அடர்ந்த காடாக இருக்குது, நம்மளால் எண்டு பாயிண்ட்டே, அதாவது அடுத்து கண்டினியூ பண்ணக்கூடிய பாயிண்ட்டே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தடையை பார்க்குறீங்க, அந்த தடைக்கு என்ன விதமான ஃபார்முலாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மொத்தம் இப்போ நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய, அதாவது விஷன் வந்து அப்ஸ்ட்ராக்டடாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் இருக்குது. எத்தனை கேசஸ் இருக்கோ எத்தனை அதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு தேவையான கேசஸ் இருக்குது, அதுக்கு பொறுத்து நம்ம பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செயினிங். அதாவது செயினிங்னா விஷன் வந்து தெரியும், அதாவது நம்மளால் ரேஞ்சிங் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, செயினை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. உதாரணத்துக்கு இடையில ஒரு குளம் வருது, ஆறு வருது அப்படின்னா அதை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அடுத்து மூணாவது பார்த்திங்கன்னா விஷன் அண்ட் செயினேஜ், ரெண்டுமே அப்ஸ்ட்ராக்ட். அதாவது செயினிங்கும் பண்ண முடியாது, நம்மளால் ரேஞ்சிங்கும் பண்ண முடியாது அப்படின்னா மூணாவதாக வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான மெத்தடுக்கும் நமக்கு நீங்கள் இது நம்ம ரொம்ப படிக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் இப்போ நமக்கு டைம் இல்லாததுனால நான் உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்குமே இப்போ இந்த ஃபார்முலாவை, அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஃபார்முலா வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது வந்து ஒரு செவ்வகம் 90 டிகிரியாக இருக்கும்போது ஏபியும் சிடியும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே 90 டிகிரி அப்படின்னு வந்துச்சுன்னா இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ ஏபி வேணும் அப்படின்னா இது அடுத்துள்ள பக்கம், நம்ம என்னத்தை அளந்துருப்போம், இது வந்து எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம், இது கர்ணம். ஸோ இங்கே இந்த இதை பொறுத்த வரைக்கும் நம்மளால் டிராயிங்கை பார்த்து சில விஷயங்களை புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த இது எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு செவ்வகம் அப்படிங்கும்போது ஏபியும் சிடியும் எப்பவுமே சமமாக தான் இருக்கும். இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கும்போது நமக்கு எதிர்பக்கம் தேவைன்னா என்ன பண்ணுவோம், ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பிசி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏசி ஸ்கொயர்ட். அந்த பித்தாகரஸ் தேற்றத்தை நம்ம பயன்படுத்தி இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இங்கேயும் அதே தான், இங்கே ஏபிங்கிறத கர்ணமாக வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதையும் பார்த்துட்டு அந்த டிராயிங்க்கு தகுந்த மாதிரி என்ன ஃபார்முலா இருக்கோ அதை மட்டும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் பெரிய ஃபார்முலாவாக இருக்கும், மற்ற எல்லாமே நமக்கு சின்ன ஃபார்முலாவாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது வந்து அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இதை படித்து பாருங்கள். இதில் ஏதாவது புரியலை அப்படின்னா இதை வந்து நான் உங்களுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்த ட்ரை பண்ணுறேன். பட் அதுக்கான அவகாசம் நம்மக்கிட்ட இல்லை, அதனால் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டிராயிங்க்கு என்ன நம்ம செயினுடைய நீளம் வர்றதுக்கு என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஓரளவு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஸோ செயினுடைய தடைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து விஷன் அப்ஸ்ட்ராக்டடு, ரெண்டாவது செயினிங் அப்ஸ்ட்ராக்டடு, மூணாவது ரெண்டுமே போத் வந்து அப்ஸ்ட்ராக்டட். 3 விதமானது. ஸோ விஷன் அப்ஸ்ட்ராக்டட்னா நம்மளால் ரேஞ்சிங் பண்ண முடியாது, செயினிங் ஆனால் வந்து ஃப்ரீயாக போடலாம்.
செயினிங் நம்மளால் பண்ண முடியும், விசன் அதாவது நம்மளால் ரேஞ்சிங் பண்ண முடியாது அப்படின்னா அது முதல் தடை. ரெண்டாவது, நம்மளால் ரேஞ்சிங் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் செயினிங் ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அது வந்து இரண்டாவது தடை. மூன்றாவதாக இருக்கக்கூடியது ரெண்டுமே, அதாவது செயினிங்கும் பண்ண முடியாது, நம்மளால் ரேஞ்சிங்கும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து 3 விதமான தடைகள். இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததுக்கு போயிடலாமா? ஸோ அடுத்தது வந்து ஸ்லோப்பிங் கிரவுண்ட், அதாவது வந்து சாய்வான நிலத்தில் நம்ம அளப்பதற்கான முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போதுமே 2 விதமான மெத்தட் இருக்குது. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் மெத்தட், இன்னொன்று வந்து ஸ்டெப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கிறது வந்து செயின் மட்டும் இல்லாமல் செயினோட ஏதாவது ஒரு உபகரணத்தை வந்து உதவியினோட நம்ம வந்து இந்த செயினோட நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடில் ஒன்லி செயினை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம்னா டைரக்ட் மெத்தட். இன்டைரக்ட் மெத்தட்ங்கிறது செயினோட ஏதாவது ஒரு உபகரணம், அது வந்து அப்னி லெவலாக இருக்கலாம், கிளினோமீட்டராக இருக்கலாம், அல்லது வந்து டோட்டல் லெவலிங்காக இருக்கலாம், அல்லது வந்து தியோடலைட்டாக இருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு கருவியினுடைய துணையோடு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அது வந்து இன்டைரக்ட் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தடுக்கு இன்னொரு பேர் என்ன? ஸ்டெப்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெப்பிங் மெத்தட்னா ஒரு சாய்வான பகுதியில் நமக்கு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வேணும். ஏன்னா சாய்வான நிலப்பகுதியில் நம்ம சாய்வான நிலத்தினுடைய அந்த தூரத்தை தான் நம்மளால் அளக்க முடியும். ஹரிசாண்டல், அதாவது வந்து அடிப்பகுதியினுடைய நீளத்தை வந்து நம்மளால், கிடைமட்ட தூரத்தை வந்து நம்மளால் அளக்க முடியாது, டைரெக்டாக அளக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? செயினை மட்டும் பயன்படுத்தி இந்த ஸ்டெப்பிங் மெத்தட் அப்படிங்கிறத வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டெப்பிங் மெத்தட்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், இப்போ இந்த உதாரணத்துக்கு இங்கேருந்து இது வரைக்கும் செயினை பிடிச்சிட்டு அதுக்கு 90 டிகிரியில் நம்ம வந்து ப்ளம்பாப் மூலமாகவோ அல்லது செயினையே வந்து கீழே தொங்க விட்டு இது மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டெப்பிங் மெத்தட் அப்படிங்கிறோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் மெத்தட். ஸோ இன்டைரக்ட் மெத்தட் அப்படிங்கும்போது இந்த கிடைமட்ட தூரம் அப்படிங்கிறது வந்து இந்த சாய்வான தூரத்தை வந்து நம்ம செயினோட துணை உண்டு அளந்துட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கருவி, அதாவது ஏதாவது ஒரு கருவினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளினோமீட்டராக இருக்கலாம், அல்லது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நீளத்தை வந்து நம்ம செயின் கொண்டு அளந்துடுறோம். இங்கே இருக்கக்கூடிய கோணத்தை வந்து ஏதாவது ஒரு கருவியினுடைய உபகரணத்தின் மூலமாக நம்ம இந்த ஆங்கிள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து 90 டிகிரி ஆயிடுச்சா? ஸோ 90 டிகிரி அப்படிங்கும்போது நமக்கு கர்ணம் இருக்குது, ஒரு ஆங்கிள் இருக்குது. ஸோ இந்த ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தேவையான டி அல்லது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த நீளத்தை வந்து ஐன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஐன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு போடும்போது நமக்கு தேவையான அந்த நீளம் வந்து நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அடுத்து ஒருவேளை இங்கே இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இங்கே இந்த ஹச்சுங்கிறது வந்து லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக இந்த லென்த்தையும் அளந்துடலாம். இந்த ஹச்சுங்கிறது வந்து லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நம்மகிட்ட இருக்கக்கூடிய லெவலிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக இதனுடைய ரெண்டுக்கும் இந்த இங்கே இருக்கக்கூடிய ஜீரோவில் இருக்கக்கூடிய உதாரணம் 1 மினிட். இப்போ இந்த ஐ அப்படிங்கிறது வந்து நம்மளால் அளந்துடலாம். ஆங்கிள் அளக்காமல் இந்த ஹைட் அப்படிங்கிறத வந்து அளந்தோம் அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தக்கூடாது. ஸோ டிக்கு வந்து என்ன ஃபார்முலா பயன்படுத்துவீங்க? √i² - h² அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று மட்டும் தான் காமிச்சிருக்காங்க. இது இல்லாமல் நமக்கு ஹைப்போடனன்ஸ், அலவன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ அதை பற்றி ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம இது இல்லாமல் விடப்பட்ட, இதில் இல்லாத, கொடுக்கப்படாத நிறைய விவரங்கள் எல்லாத்தையுமே இது, ஏன்னா இதில் வந்து நிறைய விவரங்கள் விடப்பட்டிருக்கு இல்லையா? நம்மளுடைய புக்கில் இருக்கக்கூடிய நிறைய விவரங்களே இதில் இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் கிடைக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இதில் ஒரே ஒரு மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ சாய்வான நிலத்தில் அளக்கிறதுக்கு 2 விதமான மெத்தட், ஒன்று டைரக்ட் மெத்தட், இன்னொன்று இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா ஒன்லி செயின், இன்டைரக்ட் மெத்தட்னா செயின் ப்ளஸ் ஏதாவது ஒரு கருவி, அது லெவலிங்காக இருக்கலாம், தியோடலைட்டாக இருக்கலாம், அப்னி லெவலாக இருக்கலாம், ஏதோ ஒரு லெவலாக இருக்கலாம், கிலோமீட்டராக இருக்கலாம், ஏதோ ஒன்று வந்து கூட வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணோம்னா இன்டைரக்ட் மெத்தட் ப்ளஸ் கால்குலேஷன் மூலமாக நம்ம வந்து இந்த ஹரிசாண்டல் கிடைமட்ட தூரத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ அடுத்தது வந்து என்னென்னா லே அவுட் பண்ணுறது. ஸோ பிளாட்களை வந்து லே அவுட் பண்ணுறதுக்கு
என்னென்ன மாதிரியான சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு லே அவுட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய நிலத்தை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் ஃப்ரேம். ஸோ இதில் வந்து இந்த சர்வேல வந்து இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. ஒன்று வந்து ட்ராவர்ஸ் மெத்தட், இன்னொன்று வந்து ட்ரையாங்குலேஷன் மெத்தட். ஸோ இந்த ட்ரையாங்குலேஷன் மெத்தட் அப்படின்னா இருக்கக்கூடிய நிலத்தை முக்கோணமாக பிரித்து நமக்கு தேவையான இதை வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ இதில் வந்து நீங்கள் அமைக்கக்கூடிய முக்கோணம் ஏதாவது ஒரு முக்கோணம் வந்து சமபக்க முக்கோணமாக இருக்க மாதிரி அமைச்சிட்டிங்கன்னா அந்த நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய வேலை வந்து மிக துல்லியமாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது. ஸோ நீங்கள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சமபக்க முக்கோணமாக போடுவதற்கு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ சமபக்க முக்கோணம்னா என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று பக்கங்களுமே வந்து எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்போ கோணங்களும் எப்படி தான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதில் பிளாட் பண்ணுறதுன்னு என்ன, ஒரு இடத்த வந்து முக்கோணமாக பிரித்து அதை இடத்த கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அது ரோடு, ட்ரைனேஜஸ் எல்லாத்தையுமே அமைச்சு நிலத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பகுதியாக சின்ன நிலப்பகுதிகளாக பிரித்து, அதாவது நம்ம வீடு கட்டுறதுக்காக பிளாட் போட்டு விற்போம் இல்லையா. ஸோ அதைத்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கால்குலேஷன் ஆஃப் ஏரியா. அதாவது வந்து அந்த ஒழுங்கற்ற நிலப்பரப்பை வந்து அளக்கிறதுக்கான கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியாஸ் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதைத்தான் வந்து அடுத்ததில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒழுங்கற்ற நிலப்பரப்பை நம்ம அளந்து பார்க்குறதுக்காக நம்ம முன்னாடி படிச்சிருந்தோம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியாஸ் அப்படின்னு வந்து படிச்சிருந்தோம், கரெக்டாக. ஸோ அந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக நமக்கு கொடுக்கல. பட் நம்ம படித்ததில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒழுங்கற்ற வளைவான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதாவது வந்து ஒழுங்கற்ற வடிவம் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு வட்டமாகவோ இல்லை வந்து எலிப்ஸாவோ அந்த மாதிரி இல்லாமல் நிறைய வளைவுகள் இருக்கும்போது அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய விதமான ஃபார்முலாஸ் நம்ம வந்து படிச்சிருந்தோம். இப்போ உதாரணத்துக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெபிசோடல் ரூல், சிம்ப்சன் ரூல், மிட் ஆர்டினேட், எண்ட் ஆர்டினேட், ஆவரேஜ் ஆர்டினேட், இதெல்லாம் இதில் வரக்கூடிய 5 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் இந்த 3ங்கிறது வந்து மேக்ஸிமம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் ட்ரெபிசோடல் ரூலும் சிம்ப்சன் ரூலும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் ஓரளவு நீங்கள் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அந்த புக்கில் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செயின் சர்வேல நிறைய பார்ட்ஸு நம்ம முன்னாடி படித்ததை விட இதில் வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து நமக்கு நல்லது தான். ஸோ இந்த ரூல்ஸை பற்றிலாம் நம்ம அடுத்து வரக்கூடிய பார்ட்ஸில், அதாவது இந்த செயின் சர்வேயில் என்னென்ன பகுதிகள் எல்லாமே முன்னாடி எக்ஸ்ட்ரா நம்ம படிக்க போகிறோமோ அது வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுவோம், ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ட்ரெபிசோடல் ரூல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஃபீல்டு புக்கில் இருந்து டைரெக்டாக நம்ம ஏரியா கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்த தான். ஸோ இது வந்து கிராஸ் டாப் சர்வே அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டாக. ஸோ இதுக்கு பேர் வந்து கிராஸ் டாப் சர்வேன்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த கிராஸ் டாப் சர்வேனா இது முக்கோணம், இது ட்ரெபீசியம். ஸோ இதனோட ஏரியா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்முலாவாக ஒரு இதாக வந்து கொண்டு வந்திருப்போம். ஸோ அந்த இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்கிறத நீங்கள் ஒரு தடவை சொன்னீங்கன்னா வேணால் நான் அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது வந்து அவ்வளோ பெரிய இது கிடையாது. பட் இல்லை இதில் எனக்கு புரியலை, இதை நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னா ஸோ இதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. 2 ஃபார்முலாஸ் தான். இது ஒன்று ஒரு செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கோண முக்கோணத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஆஃப் ஏபி அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் ஏங்கிறது இது, பிங்கிறது இது. ஸோ அதில் பாதி தான் நமக்கு செங்கோண முக்கோணத்துக்கான ஏரியா. இதே ஒரு ட்ரெபீசியம், இது ட்ரெபீசியம்னா சரிவகம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சரிவகம் சாய்வகம் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரெபீசியத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா a + b/2 × d. ஸோ இதில் வந்து இது a, இது b, கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா, 1 minute, இது a, இது b, இந்த இது d, அதாவது இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடியது d.
இதே இது வந்து செங்கோண முக்கோணமாக இருக்கும்போது இது ஏ அல்லது ஏவோ அல்லது பிஓவோ எடுத்துக்கலாம், இது பி. ஸோ இது ஆஃப் ஏபி. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு, புரியுதுங்களா? ஸோ இந்த 2 விதமான ஃபார்முலாஸ் தான் நமக்கு ரிப்பீட்டடாக இந்த இதில் வரும். ஆனால் அது என்னென்னா நமக்கு தேவையான அளவுக்கு மாதிரி இவங்க வந்து ஒரு செட்டப் என்ன சொல்கிறது அட்டவணை செட்டப் அட்டவணைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேம் அதே தான். இது வந்து பெருசாக வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்காது. சப்போஸ் இது உங்களுக்கு புரியலைன்னா ஒன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஓகே. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பிளானிமீட்டர். ஸோ பிளானிமீட்டர் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கிறது தான். ஸோ இது வந்து ஆம்ஸ்லர் போலார் பிளானிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஒழுங்கற்ற வடிவத்தை அளந்து அதனுடைய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பிளானிமீட்டர். இதை கண்டுபிடிச்சவர் ஆம்ஸ்லர் போலார். ஸோ இங்கே ஆங்குலர் போலார் இருக்குது, இது ஆங்குலர் போலார் கிடையாது, ஆம்ஸ்லர் போலார் பிளானிமீட்டர் தான் இது. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு 2 விதமான ஆர்ம்ஸ் வந்து இருக்கும். ஒன்று வந்து ட்ரேசிங் ஆர்ம், இது வந்து ட்ரேசிங் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து இது வந்து ஆங்கர் பாயிண்ட், அதாவது சாரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ட்ரேசிங் ஆர்ம், இது வந்து ட்ரேசிங் ஆர்ம் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து நம்ம இது வந்து வேறு பேரில் படிச்சிருப்போம், அதாவது ஃபோல் ஆர்ம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ நம்ம இதில் பழைய இதில் படிச்சிருக்கும்போது இது வந்து ஃபோல் ஆர்ம்னு படிச்சிருப்போம், இது வந்து ட்ரேசிங் ஆர்ம். ஸோ இந்த 2 விதமான ஆர்ம் இருக்கும். இந்த போல் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த ட்ரேசிங் ஆர்ம் அப்படிங்கிறது வந்து இந்த பேப்பரில் வந்து நமக்கு சுற்றி அதில் இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய. ஸோ இந்த ஆம்ஸ்லர் போலார் அப்படிங்கிறது வந்து இதை மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 1854 ஆம்ஸ்லர் லோஃபன் அப்படின்னு நினைக்கிறேன், பட் நான் மறந்துட்டேன். நம்ம புக்கில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டு ஆம்ஸ்லருங்கிறது ஞாபகம் இருக்குது, பின்னாடி வரக்கூடிய லோஃபனாங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஆம்ஸ்லர் லோஃபன் 1854 இந்த இதை வந்து இன்வெர்ட் பண்ணார். இது ஒழுங்கற்ற வடிவம் இருக்கக்கூடிய பொருட்களின் பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, பட்டு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து மிஸ் ஆகுது. உதாரணத்துக்கு இப்போ இதோடைய ரீடிங் எல்லாமே இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நான் திரும்ப உங்களுக்கு நான் நல்லா படிச்சுக்கிறேன், ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும்ல. ஸோ இதில் வந்து எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு இதை நான் பார்த்ததுக்கப்புறமா. ஸோ நம்ம முன்னாடி படித்தோம் இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸையும் நான் கிளியர் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சின்ன வீடியோவாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடியது சைட் பிளானை ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஸோ சைட் பிளான் ப்ரிப்பேரிங் முடிஞ்சுன்னா நமக்கு மேக்ஸிமம் செயின் சர்வே முடிஞ்சிருச்சு. இந்த புக்கில் இருக்கக்கூடிய செயின் சர்வே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேரிங் சைட் பிளான், ஒரு சைட் பிளானை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஒரு சைட் பிளானை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரியான முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிராயிங் நம்ம வரைகிறதுக்கு, அதுவும் எந்த ஒரு கோண அளவுகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த டிராயிங்கை வரைகிறதுக்கு ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோணமாக பிரித்து வரைகிறது தான். ஸோ இதனால தான் ட்ரையாங்குலேஷன் மேக்ஸிமம் நம்ம செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் ட்ரையாங்குலேஷன் சர்வேயை ஏன் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம ஆங்கிள்ஸை அதிகமாக எடுக்கிறதே கிடையாது. எங்கேயுமே ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற வார்த்தையே நமக்கு வராது. ஏன்னா நம்ம ஒன்லி நீளத்தை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ எந்த ஒரு கோண அளவுகளுமே இல்லாமல் ஒரு டிராயிங்கை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னா அதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்னா ட்ரையாங்குலேஷன். ஸோ ஒரு
முக்கோணமாக பிரித்து எந்த ஒரு இடத்தையும் நீங்கள் வரையும் போது ஈஸியாக நம்மளால் வரைய முடியும். கோணம் இல்லாமல், அது ரொம்ப முக்கியம். கோண அளவுகள் இல்லாததுனால நம்மளால் முக்கோணமாக பிரித்து வரைகிறோம். ஸோ இந்த மாதிரி முக்கோணங்களாக பிரித்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை அமைக்கிறதுக்கு பேர் வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட்வொர்க் ஆஃப் ட்ரையாங்கிள் அல்லது வந்து ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க் ஆஃப் அந்த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணங்களாக பிரித்து இப்படி நம்ம அமைக்கிறதுக்கு பேர் தான் வந்து ட்ரையாங்குலேஷன் சர்வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்த முக்கோணமாக பிரித்து நம்ம அளக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ட்ரையாங்குலேஷன் சர்வே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ சர்வே பண்ணக்கூடிய மொத்த பரப்பையும் நம்ம முக்கோணமாக பிரிக்கிறோம். அந்த முக்கோணங்கள் வந்து என்ன மாதிரியான சேஃபில், அதாவது வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள்னால் என்னென்னா 30 டிகிரிக்கு அதிகமாகவும் 120 டிகிரிக்கு குறைவாகவும் அந்த கோணமாவது. சார் அது எப்படி, நம்ம தான் கோணமே எடுக்கிறதில்ல, எப்படி வந்து நம்மளால் 30 டிகிரியா இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் எடுக்கக்கூடியது ரொம்ப லெஸ், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு குறுகிய அந்த பகுதி நமக்கே தெரியும். இது 30 டிகிரியை விட குறைவாக தான் இருக்கும் அப்படிங்கிற அசியூம் பண்ணி நம்ம எடுக்கிறது தான். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஒரு நேர்கோடாக இல்லாமல் ஒரு 180க்கு அதாவது 120 விட ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, 30 விட ரொம்ப குறைஞ்சிடவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள் பேர் வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி வெல் கண்டிஷன்டு ட்ரையாங்கிளில் நமக்கு தேவையான ஏரியாவை பிரித்து நம்ம முக்கோணமாக அமைக்கக்கூடிய அந்த இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம்? ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ட்ராவர்ஸ். இந்த ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது சர்வேல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ட்ராவர்ஸ் இல்லாமல் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ஒரு க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பித்த இடத்துலே போய் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் ஆரம்பித்து அதே ஸ்டேஷனில் கொண்டு வந்து திரும்ப எண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம பண்ணக்கூடிய எல்லாமே க்ளோஸ்டு ட்ராவர்ஸாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஓப்பன் ட்ராவர்ஸ் ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன இடத்துல பண்ணுவோம்னா, சாலை, இந்த மாதிரி ரயில்வேஸ், இந்த மாதிரி ஏதாவது ஆறு, கடற்கரை ஓரம் இந்த மாதிரிலாம் அளக்கும்போது நம்ம பயன்படுத்தக்கூடியது ஓப்பன் ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸில் 2 விதமான ட்ராவர்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் ட்ராவர்ஸ், இன்னொன்று க்ளோஸ்டு ட்ராவர்ஸ். ஆரம்பித்த இடத்துலேயே முடித்தா க்ளோஸ்டு ட்ராவர்ஸ், ஆரம்பித்த இடத்த விட்டுட்டு ஸ்டார்டிங் ஒரு இடமும் எண்டு வேறு ஒரு இடமும் இருந்துச்சுன்னா அது வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ் அப்படிங்கிறோம். புரியுதா? க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னால் நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வீடு எடுத்துக்கலாம். இதே வந்து ஓப்பன் ட்ராவர்ஸ்னால் நம்ம ரோடு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 விதமான ட்ராவர்ஸ் இருக்குது. இதில் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த செயின் சர்வேயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம க்ளோஸ்டு ட்ராவர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ட்ரையாங்குலேஷன் சர்வேயில் என்னென்ன மாதிரியான லைன்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஸ்டேஷன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்க்க போகிறோம். செயின் சர்வேயில் இருக்கக்கூடிய அந்த புள்ளிகள் இருக்குல்ல, ஏபிசிடின்னு, இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் பவுண்ட்ரிஸை இணைக்குதோ, பவுண்ட்ரியோட கனெக்ட் ஆகுதோ, அது எல்லாமே வந்து என்ன சொல்லுவோம்னா மெயின் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இல்லாமல் இந்த செயின் லைனில் இந்த மெயின் ஸ்டேஷன்லேருந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கு தேவையான விவரங்களை எடுக்கிறதுக்காக நம்ம போடக்கூடியது சப்சிடரி ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயின் ஸ்டேஷனுங்கிறது இந்த எல்லையில் இருக்கக்கூடிய முக்கோணமாக பிரிக்கும் போது எல்லையில் இருக்கக்கூடிய அந்த மெயின் ஸ்டேஷன்ஸை வந்து மெயின் ஸ்டேஷன்ஸ் அப்படிம்போம். அதாவது ஃப்ரேம் ஒர்க்குக்கு உள்ளே இருக்கக்கூடிய முக்கோணங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது எல்லாமே மெயின் ஸ்டேஷன்ஸ். அது இல்லாமல் நமக்கு தேவையான சின்ன சின்ன விவரங்கள் எடுக்கிறதுக்காக இந்த மெயின் சர்வே லைன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நம்மளால் போடுறதுக்காக எடுக்கக்கூடியது வந்து சப்சிடரி ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுக்கு பேர் இன்னும் டை ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா சப்சிடரி ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான லைன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பேஸ் லைன். ஸோ ஒரு செயின் சர்வேயினுடைய மிக நீளமான கோடுனா அது பேஸ் லைன் தான். ஸோ இந்த பேஸ் லைன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஸ் லைன் எவ்வளவு துல்லியமாக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த ஒட்டுமொத்த சர்வேயுமே நமக்கு இந்த பேஸ் லைனை டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ
ஸோ பேஸ் லைனை வந்து நம்ம எந்த டேப்பை பயன்படுத்தி அளக்க சொல்லியிருந்தோம் அதை மட்டும் ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ இதில் இருக்கிறதுல செயின் சர்வேல மிக நீளமான கோடுனா என்னன்னு சொல்லுவோம்? பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் லைன் வந்து இருக்கக்கூடிய மொத்த பகுதியை 2 சம பகுதிகளாக பிரிக்கிறதாகவும் நீளமானதாகவும் அதே மாதிரி அதிக ஏரியாவை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடியது வந்து இந்த பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேஸ் லைனில் இருந்து உள்ளே போடக்கூடியது நமக்கு தேவையான விவரங்கள் எடுக்கிறதுக்காக போடக்கூடியது டை லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே இருக்கக்கூடிய விவரங்கள் எடுக்கிறதுக்காக போடக்கூடியது டை லைன். ஒட்டுமொத்த இந்த ஃப்ரேம் ஒர்க் அல்லது இந்த வேலையை நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லைன் செக் லைன் அல்லது ப்ரூஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 3 விதமான லைன்ஸ் என்னென்னு பார்த்துட்டோமா? ஸோ 3 லைன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பேஸ் லைன். பேஸ் லைனுங்கிறது மிக நீளமான ஒரு கோடு, மிக நீளமான கோடு. இதை பொறுத்து தான் இது வந்து அந்த டோட்டல் ஏரியாவை 2 சம பகுதிகளாக பிரிக்கக்கூடிய லைனாக இருக்கும். இந்த லைனில் இருந்து இந்த லைன் எவ்வளோ துல்லியமாக இருக்கோ அதை பொறுத்து தான் ஒட்டுமொத்த வேலையும் நமக்கு அமையும். ஸோ இந்த லைனில் இருந்து நமக்கு தேவையான விவரங்கள் எடுக்கிறதுக்காக போடக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ்க்கு பேர் டை லைன் அல்லது டை ஸ்டேஷன்ஸ் டை லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஒட்டுமொத்த ஃப்ரேம் ஒர்க்கையும் நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக போடக்கூடிய லைன்ஸ் செக் லைன் அல்லது ப்ரூஃப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஃபீல்டு ஒர்க். ஸோ ஃபீல்டு ஒர்க்கில் போய் என்னென்ன மாதிரியான வேலைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடியது ஆய்வுத்துறை அல்லது ரெக்கக்னைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஒரு இடத்துல என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, அங்கே என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு கீ பிளான் தயார் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த கீ பிளான் தயார் பண்ணி ஒட்டுமொத்த பரப்பையும் நம்ம ஆய்வு செய்வதற்கு பேர் தான் இந்த ஆய்வு செய்தல் அல்லது ரெக்கக்னைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னென்ன மாதிரியான சர்வே லைன் போடலாம், எங்கெங்கே சர்வே ஸ்டேஷன்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மொத்த ஏரியாவையும் நடந்து போய் ஒரு சர்வேயர் பார்த்துட்டு வர்றதுக்கு பேர் இந்த ரெக்கக்னைசன்ஸ். அடுத்து நிலையங்களை மார்க் பண்ணுவது. அதாவது நமக்கு தேவையான ஸ்டேஷன்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்கெட்சஸ் எல்லாத்தையுமே, அதாவது ரெஃபரன்ஸ் ஸ்கெட்சஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு இடத்த வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஏ ஸ்டேஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பக்கத்தில் ஏதாவது ஒரு பில்டிங் அல்லது ஒரு லைட் போல், இங்கேருந்து இந்த ஸ்டேஷன் வந்து எவ்வளோ தூரம், இந்த லைட் போல்லேருந்து எவ்வளோ தூரம், இல்லை பக்கத்தில் இருக்க ஒரு வால்லேருந்து இது எவ்வளோ தூரம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒரு ஸ்கெட்சு மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஸ்டேஷனை நம்ம மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணுறது பெக்கு மூலமாக மார்க் பண்ணுவோம், அல்லது கடினமான நிலப்பகுதியாக இருந்தால் தரையில் வந்து ஆணி அடித்து நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஒரு ஸ்டேஷனை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்கெட்சை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க். அதுக்கப்புறமா சர்வே லைன்ஸ். அதாவது வந்து நான் முன்னாடியே பார்த்த மாதிரி 3 விதமான சர்வே லைன்ஸ் இருக்குது. இதில் பேஸ் லைன் அப்படிங்கிறது வந்து எங்கேருந்து எங்கே போகணும், ஏன்னா நம்ம ஸ்டேஷன்ஸ் ஒட்டுமொத்த ஏரியா வந்து நம்ம ஒரு கீ பிளானாக போட்டோம் இல்லையா? ஸோ எந்த 2 நம்பர் ஆஃப் ஸ்டேஷனுக்கு இடையில் நம்ம பேஸ் லைன் போடணும், அந்த எந்த 2 எங்கேருந்து நமக்கு தேவையான டை ஸ்டேஷன்ஸ் போடணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 by 1 நம்ம லைனை வந்து ரன்னிங் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து காம்பஸா? ஓகே. ஸோ அடுத்து ஒரே ஒரு செயின் ஆங்கிள்ஸ், இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். செயின் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, செயின் ட்ராவர்ஸில் நம்மளால் இந்த செயின் ட்ராவர்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கோணங்கள் வந்து நம்ம அளக்க போகிறது கிடையாது. கோணங்கள் வந்து நம்மளால் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் பயன்படுத்தி அளக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக செயின் அல்லது டேப்புனால் கோணங்களை உருவாக்கி ஏதாவது ஒரு கோணங்கள் மூலமாக அளந்து நம்மளுக்கு தேவையான ஒரு இடத்த நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு வந்து செயின் ஆங்கிள்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு செயின்லேயே 90 டிகிரியில் வந்து இப்போ திருப்ப போகிறோம். ஸோ இந்த 90 டிகிரிங்கிறத திருப்புறதுக்கு நம்மகிட்ட கிராஸ் டாப்போ அல்லது வேறு எதையும் பயன்படுத்தாமல் இப்போ இது 90 டிகிரியாக திருப்புறதுக்கு நம்ம என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? 3, 4, 5 மெத்தட்னு யூஸ் பண்ணுவோம். ஆனால் எதில் தான் யூஸ் பண்ணுவோம்? ஒன்லி செயினில் தான் யூஸ் பண்ணுவோம். ஒன்றில் வந்து 3 மீட்டர் இருக்கும், ஒன்றில் 4 மீட்டர் இருக்கும்,
இதில் இடையில வரக்கூடிய இந்த ஆங்கிள் வந்து கண்டிப்பாக நீளம் வந்து எவ்வளோ தான் இருக்கணும், 5 திருப்பினோம்னா அப்போ இந்த லைனுக்கு இந்த லைன் பேரலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த பேரலாக இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம், எந்த ஒரு கருவியும் இல்லாமல் செயினின் மூலமாகவே கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ கோண அளவுகளை செயினை மட்டும் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து செயின் ஆங்கிள் மெத்தட் அப்படிங்கிறோம். ஸோ இது மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது வரைக்கும் செயின் சர்வே சாப்டர் இதில் கம்ப்ளீட்டட். ஸோ நம்ம இந்த புக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதில் சின்ன சின்ன நிறைய விஷயங்கள், விடுபட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு மொத்தமாக வந்து நம்ம செயின் சர்வேல நம்ம புக்கில் இருந்து விடுபட்ட விஷயங்கள், இந்த ஆம்ஸ்டர் போலார் பிளானிமீட்டர் பற்றி, இதை பற்றியெல்லாம் அடுத்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, பாய்.